ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும் இல்லையா, இது வேக வைக்கிறது எப்படி, டிஃப்ரெண்ட்டாக வேக வைக்கிறது எப்படி, தண்ணியை ஊற்றாமே நம்ம வேக வச்சுட்டு இதில் கொஞ்சம் இது பண்ண மாதிரி கேரமலைஸ் பண்ண மாதிரி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நம்மளுக்கு ரெகுலர் செய்கிற சக்கரவள்ளி கிழங்கோட சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்னா, நல்லா ஒரு கேரமலைஸ் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி இருக்கும். நம்ம நல்லா ஸ்வீட் பொட்டேட்டோ அதான் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா எடுத்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே இருக்கிற தோல் எல்லாம் இப்படி நல்லா சீவிடுங்க. தோல் எல்லாம் சீவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாமே தோல் சீவிடுங்க. நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ நல்லா க்ளீனாக எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். ரவுண்டாக இந்த மாதிரி எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது 1 இன்ச்சு பீஸு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும், ஈவனாக வெந்துடும். எல்லாமே ஒரே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதுன்னு அந்த மாதிரி கட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் தான் இதில் நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எல்லா சக்கரவள்ளி கிழங்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கடாயில் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம நார்மல் கடாயில் கூட நார்மலாக போட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகும். இது என்ன ஆகும்னா, இந்த நெய்யில் நல்லா இது ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி இந்த இது நல்லா வேகணும், நல்லா வெந்துடணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா வேக வச்சுக்கணும். இது நெய் மட்டும் விட்டுட்டு இதில் தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இப்படியே நீங்கள் மூடி போட்டு வச்சிடுங்க. திருப்பி நீங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு இதாகிடுச்சு இல்லை, 2வது பக்கம் திருப்பிட்டு அது பக்கமும் நல்லா இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா 2 பக்கம் நல்லா ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் ஆகும். அதே மாதிரி நம்ம போட்ட சக்கரவள்ளி கிழங்கு சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் நல்லா துருவி வச்சுக்கோங்க. வெல்லம் தான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெல்லம் துருவி வச்சுருக்கோம். இது இது மேலே அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு 2 ஸ்பூன் 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கன்னா இது அப்புறம் நல்லாவே இருக்காது. நீங்கள் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி மட்டும் விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம போட்ட நெய் அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இதில் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி ஒரு மாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம போட்ட தண்ணியெல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகி வற்றி போயிடணும். அது வரைக்கும் நம்ம இது பாயில் பண்ணணும். இப்போ சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர்க் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு, கேரமலைஸ்டு சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.